வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டு தேக்கு மரத்தில் பஞ்சு மாதிரி ஒரு இடம் வரும். அதாவது சென்டராக வரும். அதாவது எப்போவுமே தேக்கு மரத்தில் சென்டராக இது மாதிரி நாட்டு தேக்குகள் மட்டும்தான் இருக்கும் நிறைய. அது வந்து க்ளீனாக தகடு வச்சு நல்லா க்ளீனாக சுரண்டி எடுத்துடணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சுரண்ட முடியுமோ சுரண்டி எடுத்துடணும். இது வந்து சாக் போட்டு பட்டி பார்க்கக்கூடாது, தேன் மெழுகும் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பட்டி மாதிரி தான் பார்க்கணும். இவ்வளோ பெரிய பட்டி இருக்குன்னா அது வந்து மெட்டல் பேஸ்ட் மட்டும்தான் பார்க்கணும். மெட்டல் பேஸ்ட் வந்து நம்ம வந்து மரம் என்ன கலர் இருக்குதோ அந்த கலருக்கு ஊட்டிக்கலாம். இது வந்து நம்ம மரம் தேக்கு மரம் கலர், அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனாக மெட்டல் பேஸ்ட்டு கூட்டிக்கலாம். வெள்ளையாக பார்த்தா நம்ம வந்து அது டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா டச்சப் பண்ணுற வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம ப்ரௌனை சேர்த்தணும், லைட்டாக கோபியை சேர்த்தணும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கூட்டிக்கணும். இதில் கூட ஆர்டினர் ஒன்று வரும், அது கலக்காமல் நம்ம வந்து பார்க்கக்கூடாது, சிலருக்கு தெரியாது. அந்த ஒயிட் கலர் ஆர்டினர் வந்து நம்ம வந்து மீடியமாக யூஸ் பண்ணால் லேட்டாக காயும், நிறைய யூஸ் பண்ணால் நிறைய அதாவது குயிக்காக காயும். நம்ம வந்து தேவைக்கு ஏற்ப மட்டும்தான் அந்த ஒயிட் ஆர்டினர் போட்டு கூட்டணும். ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக அதாவது நிறைய அந்த பட்டி இருக்கும் பார்த்தீங்களா, மெட்டல் பேஸ்ட் ஃபுல்லாக கூட்டிகிட்டு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிடுவாங்க. அது வந்து கட்டிட்டோம், வேஸ்ட் ஆகிரும். நம்ம வந்து என்ன தேவையோ அதுக்கு தேவைக்கு ஏற்ப மட்டும் நம்ம வந்து கூட்டினா கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ஒயிட் ஆர்டினர் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி கூட்டுறோமோ அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்க்கக்கூடாது. நல்லா அந்த ஒயிட் ஆர்டினர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் மரங்களிலே அந்த பட்டி ஃபுல்லாக பார்க்குறேன். மட்டமாக பார்த்துட்டு அது வந்து காஞ்சதுக்கப்புறம் க்ளீனாக சுரண்டி எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மட்டமாக பார்த்துருங்க. பெரிய பெரிய ஆணி ஹோல்ஸில் இருந்தாலும் கூடவே பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த சோறு மாதிரி இருக்குது அது க்ளீனாக சுரண்டி எடுத்துட்டேன். அந்த பொரசல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, க்ளீனாக பட்டி பார்த்து க்ளீனாக சுரண்டிட்டேன். இப்போ நல்லா மட்டமாக இருக்கும். நாட்டு தேக்கு மரத்தில் சென்டரில் பஞ்சு மாதிரி இருக்கும். அது சுரண்டிட்டு மெட்டல் பேஸ்ட்டு தான் பார்க்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். வேறு எந்த பட்டியும் பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தாலும் நிற்காது. இந்த வீடியோவில் எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.